பேரன்பிற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய மதுரையே குலுங்குகிற அளவிற்கு 2 நாட்களாக 48 மணி நேரம் புயல் வந்தது என்று சொல்வார்கள். தமிழ் புயல் அடித்தது போல மதுரையே குலுங்க வைத்த உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், உலகத்தமிழ் சங்கம் இணைந்து நடத்துகின்ற முதலாவது உலக தமிழிசை மாநாட்டினுடைய இந்த நிறைவு விழா நிகழ்ச்சியிலே என்னையும் ஒருவனாக அழைத்து பேசுவதற்கான நல்ல வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய நம்முடைய வணக்கத்திற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர், தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய இயக்குனர், உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தை முன்னெடுத்துச் செல்கின்ற பெருமகனார், வணக்கத்திற்குரிய பேராசிரியர் முனைவர் ஐயா கோ விஜயராகவன் அவர்களுக்கு உங்களுடைய கரவோசையோடு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதெல்லாம் பத்தாது, இதெல்லாம் பத்தாது. இந்த கொத்தடிக்கிறப்ப என்ன சத்தம் கேட்டுச்சு? கேட்டுக்கோங்களா? ஐயா அவர்கள் உண்மையாக இந்த மாநாட்டை நடத்துவதற்கு எவ்வளவு முயற்சி எடுத்துக் கொண்டார்கள் என்று எனக்கு தெரியும். அவரோடு துணை இருந்து நடத்துகின்ற மாநாட்டு இணை ஒருங்கிணைப்பாளர் நம்முடைய உலக தமிழ் சங்கத்தினுடைய இயக்குனர் அன்புச்செழியன் ஐயா அவர்கள், அதே போல ஒருங்கிணைப்பு செயலர் திருமிகு சிதம்பரம் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்விலே உடன் நின்று இதனை மிகவும் சிறப்பிக்கின்ற உலகத்தினுடைய தமிழ்ச்சங்கத்தினுடைய மேலாள் இயக்குனர் என் வகுப்பு தோழர் பசுமன் அவர்கள், அதே போல உலக தமிழ் வளர்ச்சி ஆய்வு மையத்தினுடைய தலைவர் கரிவரராஜன் அவர்கள், அருமை நண்பர் கவிஞர் உடையார்வேல் குணா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்விலே அவரோடு துணை நிற்கின்ற பெருமக்கள், இதை ஒருங்கிணைக்கிற போது அத்தனை பேரையும் வரவேற்று பெருமை சேர்த்துக்கின்ற நம்முடைய மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர் சிதம்பரம் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை சொல்லி, மேடையில் வீட்டிருக்கிற பெருமக்கள் அத்தனை பேரையும் சொல்றதா தான் எனக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சு போகும். அறிவுமதி ஐயா தொடங்கி நிறைமதி வரையும் அமர்ந்திருக்கின்ற இந்த அரங்கத்தை நான் வணங்குகிறேன். 2 மதி, அந்த பக்கம் அறிவுமதி, இந்த பக்கம் நிறைமதி. அவர் தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் பெருமை சேர்க்கின்ற பெருமகனார். அவர்கள் சீன நாட்டிலிருந்து நம் தமிழுக்கு பெருமை சேர்க்கின்றவர்கள். சீனாவுக்கு சென்றேனும் தமிழ் கற்றுக்கொள் என்பது பழமொழி. ஆனால் சீனாவில் இருந்து இங்கு தமிழ் கற்க வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய உலக தமிழ் இசை சங்கம் செய்த பெருமை என்று நாம் சொல்ல வேண்டும். மேடையில் இருக்கிற பெருமக்கள், குறிப்பாக இந்த நிகழ்விலே நிறைவு விழாவிலே நம்ம எல்லாம் வாழ்த்துவதற்கும் அருளுரை வழங்குவதற்கும் வருகை இருக்கின்ற தவத்திரு குன்றக்குடி சுவாமி அவருடைய திருவடிகளை நான் அன்போடு வணங்கி, இன்றைக்கு அவர்கள் வருகிறது உண்மையிலேயே கடவுளுடைய சித்தம். போன மாதம் அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த போது எத்தனை சிரமத்தில் இருந்தார்கள் என்பதை கண்கூடாக பார்த்தோம். அவங்க நின்று மேடையில் பேசுறாங்கிற ஒரு புகைப்படத்தை போட்டு இறையருளால் அவர்கள் எல்லாம் பெற்றார்கள் என்று சொன்னார்கள். அது மட்டுமில்லை, அவர்களுடைய தமிழ், அவர்களுடைய ஆன்மீகம், நம்முடைய ஐயா சொன்னாங்களே, விஜயராமன் ஐயா சொன்னாங்கல்ல, 2 கண்கள் எது என்று கேட்டால் தமிழும் ஆன்மீகமும். தவத்திரு சாமி அவர்கள் இன்னைக்கு வந்து நமக்கெல்லாம் ஆசிரியரை வழங்க இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய அன்பு பாராட்டை சொல்லி, கொஞ்ச நேரம் தான் பேசணும் எல்லாருமே, ஏன்னா எல்லாரும் எண்ணி பார்த்தாலே நமக்கு நேரம் பத்தாது. என்ன பெரிய சிறப்பு, உலகமெல்லாம் நான் பயணப்படுறப்ப உலகத்தமிழ் சங்கத்தை பத்தி கேட்ட உடனே நான் சொல்லிக்கிட்டே வருவேன். அதுலயும் புராணங்கள்ல நம்பிக்கையுடையவர்களுக்கு தெரியும், ராமச்சந்திரனுடைய கால் பட்ட உடனே அந்த பாறை பெண்ணா மாறிச்சு அப்படிம்பாங்க அகலிகை கதையில. ராமச்சந்திரன் நமக்கு தெரியும், பிரஸ் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த பேரையும் வச்சுக்கலாம். ராமச்சந்திரனுக்கு இன்னொரு பேரும் சொன்னோம்னா அது ராகவன் சொல்லலாம். விஜயராகவன் அவர்களுடைய அந்த நல்ல பார்வை பெற்றதுனாலே இன்றைக்கு இங்கே இவ்வளவு சிறப்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தவண முறையில் கைதட்டுகிற உங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏதாவது நம்ம என்ன செய்யணும், கேமரால அந்த எடுத்து விடாமல் கைதட்டிய 3வது நபருக்கு 1 பவுன் பரிசு தரப்படுகிறது. கடைசி வரிசையில் உட்கார்ந்திருக்கின்ற கந்தசாமி அவர்கள் 1 பவுன் செயின் பெறுகிறார். விடாமல் என்ன செய்யறது நம்ம சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப அவரு ஒரு வருத்தப்பட்டார் பாத்தீங்களா, செய்திகள் வரலன்னு சொன்ன உடனே கவலைப்பட்டார். அவர் அறியாம அந்த கவலை வந்துருச்சு. ஏன்னா அத்தனை பாடுபட்டுருக்காரு. அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்மளால ஒண்ணு செய்ய முடியாது. நாங்க இருக்கிறோம்,
நாங்க இதை நடத்தி காட்டுறோம், நாங்க கைதட்டுறோம், பெருமை சேர்க்கிறோம், பாராட்டுறோம். நீங்க தொடர்ந்து செய்யுங்க. மதுரையில் நீங்க இப்ப இந்த செஞ்சிருக்கிறது தொடக்கம் தான். நீங்க முதலீடு எடுத்து வச்சிருக்கீங்க, இதுதான் தொடக்கம் இருக்கு. அது சொல்லணும். நம்ம இசை மாநாட்டத்தில் சாதாரணமா சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை பெரிய அறிஞர்கள், எத்தனை நாட்டு அறிஞர்கள், அத்தனை பேரையும் வர வச்சிருக்கிறாங்க. அதுதான் பெரிய சிறப்பு. அதுவும் நிறைவாக அவங்க சொன்ன மாதிரி விட்டிருந்தா எல்லாருமே ஆடிப்போம். அவ்வளவு ஒரு வேகம் அந்த நாட்டியத்துல. அந்த நாட்டியத்தை மேடையில நிறைவு பண்றப்ப அந்த நாட்டுப்புற கலைஞர்கள், நான் சுவாமி அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அதிக உழைப்பும் குறைவான சம்பளம் பெறுகின்றவர்கள் நாட்டுப்புற கலைஞர்கள். எனக்கு தெரியுங்க, அதிகமான உழைப்பு, ஆனால் அவர்களுக்கு வருமானம் குறைவு. சினிமாவில் ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே கதாநாயகன் பல்டி அடிப்பாரா, உண்மையிலேயே கதாநாயகன் வந்து யாரை அடிப்பாரா தெரியாதுங்க. ஆனா அவர் படிக்கட்டு வரைக்கும் வருவாரு, அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் உருண்டு கீழே விழுவாரு, ஒரு ஸ்டண்ட் நடிகர். அப்படி உண்மையிலேயே உருண்டு விழுகிறாருல, அவருக்கு பேர் என்ன தெரியுமா? டூப்புன்னு வச்சிருக்காங்க. பாருங்க நம்ம நாட்டினுடைய நிலைமையை. அதாவது உண்மையிலேயே விழுகிறவனுக்கு பேர் டூப்பா, விழுகாம இருக்கிறவர் தான் நிஜமானவரா. நம்ம என்ன சொல்ல முடியும்? அது பரவாயில்ல, இருக்கட்டும். ரொம்ப பேருக்கு புரியல நினைக்கிறேன், அதனால பரவாயில்ல. நீங்க எல்லாருமே நீங்க எப்படி உட்கார்ந்துருக்கீங்கன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன்னா, ஏதோ எப்படி கடவுள் புண்ணியத்துல முடிஞ்சிரும்ல. நம்ம கிளம்பணும்னா, நம்ம புறப்பட்டு போனோம்னா சரியா. ஏனைய உயிர்களுக்கு நமக்குமான வேறுபாடு அதுதானங்க. இறை உண்ணுதல் இனவர்த்தி செய்தல் மட்டுமா நம்மளுக்கு அதுக்காக பிறந்தோம் இல்லைங்க. ஐம்பூதங்கள் என்று சொன்னால் அந்த ஐம்பூதங்களையும் பயன்படுத்த தெரிந்தவன் மனிதன் மட்டும்தான். எப்படி பயன்படுத்தணும்? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொன்னால் அத்தனையிலும் இசைக்கருவிகள் உருவாக்கி காட்டுறாங்க. அதான் பெரிய விஷயம். நீங்க எல்லாத்தையும் ஒத்து கேளுங்க. நெருப்பு எரிகிற ஜுவாலை இருந்தால் அதில் ஒரு ஓசை இருக்கும். நீர் ஓடுகிற சத்தம் இருந்தால் அதில் ஒரு ஓசை இருக்கும். அதே போல காற்று புகுந்து வெளியே வந்தா அதில் ஒரு ஓசை இருக்கும். இன்னும் வரிசையா சொல்லிக்கிட்டே போலாம். மண்ணு, அந்த மண்ணை அப்படி பானையை மாத்தி காமிச்சோம்னா அது பேசுங்க. கடம் தெரியுமா உங்களுக்கு? விக்கு விநாயகர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கிராமி அவார்டு பெற்றவர், உலக அளவில் பெற்றவர். அவர்கிட்ட ஒரு நான் கேள்வி கேட்டேன், இவ்வளவு அழகா வாசிக்கிறீங்களே இந்த கடத்தை மண்பாண்டத்தை வச்சுக்கிட்டு எப்படி இது இப்படி பேசுது அப்படின்னு கேட்டேன். காரணம் தெரியுமா? இது மானாமதுரை மண்ணு அப்படின்னாரு. தெரியுதா உங்களுக்கு? நம்ம மானாமதுரை இருக்கக்கூடிய மண்ணை எடுத்தா தான் அந்த பாண்டத்தை செஞ்சா அது பேசுமா. அப்படி மதுரையில் மட்டும்தாங்க மண்ணும் பேசும் அப்படிங்கிறது உண்மை என்றால் அது அதனுடைய பெருமை அதுதான். அதோட மட்டும் இல்ல, நீரை பேச வச்சா மனுஷன் அதை உள்ள வச்சுப்பேன். ஒரு சிறு குருவி மாதிரி ஒண்ணு கொடுத்தாங்க. அவர் பேராசிரியர் ஒருத்தர் கொடுத்தாரு. அது தண்ணீர் விட்டு ஊத சொன்னாரு. ஊதி பார்த்தா நிறைய குருவிகள் ஒன்றா கத்துற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. மண்ணும் நீரும் கலந்து ஒண்ணு அவங்க செஞ்சு கொடுத்தாங்க, என்ற காமிச்சாங்க. நான் வியந்து போனேன். அப்படியே நீர் ஓசையிடுவதை கேள்விப்படுறோம், இங்க அந்த நீர் அப்படியே அழகா பண்ணி காமிச்சாங்க. அப்ப எல்லாவற்றிலையும் ஓசை இருக்குது, அதை பாக்குறோம். அதோட நான் ஒரு தடவை வானொலி நிலையத்துக்கு போயிருந்தப்ப ஜலதரங்கம்னு ஒரு கருவிங்க, கிண்ணங்கள்ல தண்ணி வச்சு அத ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு வயசு 80 வயசு இருக்கும். அந்த தண்ணீரை நிரப்பிக்கிட்டு அப்படியே அடிச்சுட்டே வர்றாங்க. ஒவ்வொரு கிண்ணத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை தொடுற போதும் ஒரு சவுண்டு கேட்குது. ஜலதரங்கம், ஜலம்னா தண்ணி. அது வடநாட்டு வாத்தியமாக இருக்கலாம், நம்மகிட்ட கூட இருந்திருக்கும், நமக்கு தெரியல. எத்தனையோ கருவிகள் மறைஞ்சு போச்சு. ஜலதரங்கம் வாசிக்கிற போது அப்படி அப்படி அந்த சவுண்டு வரும். இப்ப அந்த இசைக்கருவிகள் பற்றிலாம் தான் ஆராய்ச்சி பண்ண போறாங்க. நம்முடைய இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்றுகின்ற ஐயா, எங்களுடைய வணக்கத்திற்குரிய மம்முதி ஐயா அவர்கள் இசைக்கருவிகள் பற்றி ஆய்வு ஒன்று நாங்கள் தொடங்க போறோம். அந்த இசைக்கருவியை அந்த அம்மா வாசிக்கிற போது நான் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அப்ப இயக்குநர்கிட்ட சொன்னேன், எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன ஆச்சரியம், அந்த தண்ணியில அந்த அம்மா அப்படி கையை வச்சு அடிக்குது, அது ஆச்சரியமானு கேட்டாரு. அது இல்லைங்க, 80 வயசுல கிண்ணம் எங்க இருக்குன்னு தெரியல அந்த அம்மாவுக்கு, அதுவே பெரிய விஷயம் இல்லையா? அது பாட்டுக்கு தரையை தண்ணிட்டு உட்காந்துச்சுன்னு வைங்க. 80 வயசுல அதனுடைய பார்வையும் அந்த காது கூர்மையும் நல்லா கவனிச்சுங்க. MS விஸ்வநாதன் பற்றி அவர் சொல்றப்ப எப்படி சொல்றாங்கன்னா, அதிகமான இசைக்கருவிகள் கொண்டு இசையமைக்கப்பட்ட ஒரு பாட்டு எதுன்னு கேட்டீங்கன்னா, புதிய பறவைங்கிற ஒரு படத்துல எங்கே நிம்மதிங்கிற ஒரு பாட்டுக்கு தான் அதிகமான இசைக்கருவிகள் வாசிக்கப்பட்டனாம். அதுல ஒரே நேரத்துல ஒரு 100 பேர் உட்கார்ந்து வாசிக்கிட்டு இருந்தாங்கன்னா, இசை இது வாசிக்கிறாங்கன்னு சொன்னா
படார்னு திரும்பி என்ன செய்வாரா, அந்த 3வது வரிசையில 4வது ஆளுடைய சுதி சேரல அப்படின்பாராம். எப்படி கூர்மையா இருக்குன்னு பாருங்க. கண் இல்ல, காது. அப்ப அப்படி கூர்மையான விஷயம். கல்லு பேசுமா, நம்மால் பேச வைப்பாங்க. கல்லு பேசும். தாராசுரம் சிற்பத்துக்கு போங்க. சோழ நாட்டுல தாராசுரம்ங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த படிக்கல் 7 படிகளை கொண்டது. அந்த ஒவ்வொரு படியை நீங்க மிதிக்கிற போதும் ஒரு சவுண்டு வரும். இங்க இருக்குல்ல, நம்ம ஊர்ல இசை தூண்கள் இருக்கு இல்லையா, மதுரையில ஆயிரங்கள் மண்டபத்துல இருக்கு, வெளிப்பக்கம் கூட இருக்குது. அதை இப்ப கம்பி போட்டு மூடி வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம ஆளுக கையில தட்டி பார்த்தாங்க, அப்புறம் கம்பக்குட்டி அடிச்சு பார்த்தாங்க, அப்புறம் சித்தியல் கொஞ்சம் உடச்சு பார்த்தாங்க, முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதாவது நமக்கு அவ்வளவு ஈஸியா ஆக்க தெரியாது. மதுரை வீரன் படத்துக்கு ஷூட்டிங் வந்திருந்தாருங்க. கலைவாணர் செக்ஷன் வந்த உடனே இந்த அவர் கூட்டு போய் காமிச்சாங்க. இந்த பார்த்தீங்கன்னா அந்த கல்லு பாருங்க, பேசுங்க அப்படின்னாங்க. அவர் பார்த்தாரு, இப்படி அமைச்சு பார்த்தாரு, ஒவ்வொரு கல்லையும் தட்டி பார்த்தாரு. இப்படி தட்டிட்டு 7 கல்லையும் தட்டாரு. தட்டிட்டு இதுல ஒரு செய்தி இருக்கு அப்படின்னாரு. அப்படியா, என்னன்னு கேட்டாங்க. இந்த பாருங்க, தும் தும் பம் பம் தீம் தீம் தோம் தோம் அப்படின்னாரு. ஒன்னும் புரியலன்ட்டாங்க. எழுதுங்க அப்படின்னாரு. எழுதுனாங்க. தும் தும் பம் பம் துன்பம், தீம் தீம் தோந்தோம் தீந்தோம், தும் தும் பம் பம் துன்பம், தீம் தீம் தோந்தோம் தீந்தோம், துன்பம் தீர்ந்தோம் துன்பம் தீர்ந்தோம். இசையை அனுபவித்தால் துன்பம் தீர்ந்து போகும் என்பதை கல்லுக்குள்ளே தமிழன் கண்டுபிடித்து வைத்திருக்கிறான் என்று அந்த கலைவாணர் குறிப்பிட்டார். அதான் முக்கியம். துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா. தொடங்குற போதே பாரதிதாசன் பாட்டோட ஐயா தொடங்கினாங்க. உடனே ஒரு உற்சாகம் வந்தது. அதுதான் வேணும். துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ. இசையால் என்னென்ன சாதிக்க முடியும்? மதுரை தாங்க அதுக்கு உண்மையான இடம். ஏன்னா இங்க இருக்கிற சொக்கநாத பெருமான் இருக்காரு, மதுரையில ஒரு சின்ன ஒரு பிழை வந்துட்டா கூட உடனே ஓடி வந்துடுவார். அதனாலதான் எங்க ஊருக்கு டிஆர் மகாலிங்கம் திருவிளையாடல ஒரு பாட்டு பாடுறப்ப, வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோன்னு ஒரு வார்த்தை கேட்பார். இசை தமிழ் நீ செய்த அருஞ்சாதனை, நீ இருக்கையிலே எனக்கேன் பெருஞ்சோதனை. எப்படியான வார்த்தை பாருங்க. சொல்லி முடிச்ச உடனே விறகு இருக்கிற ஆள் மாதிரி சொக்கநாதர் இறங்கிடுவார். வந்து அந்த வடநாட்டு புலவனை ஜெயிச்சு காட்டுற போது, அடையாப்பா பாலையா வருவாரு, ஹேமநாத் பாவதரா, சிவாஜி கணேசன் சிவபெருமான வருவார். திருவிளையாடல் படம் நீங்க பார்த்துருப்பீங்க. எப்படியான ஆச்சரியம். அந்த 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 வார்த்தைகள் பேசுற போதும், அந்த ஆலாபனை பண்ற போது நமக்கு எவ்வளவு அருமையா இருக்கும். மதுரையில் எம்பெருமான் இசைக்காக எத்தனை சாதனைகளை செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, புல்லாங்குழல் கருவி எப்படி வண்டு துளைத்து அதன் வழியாக காற்று போய் வந்ததோ அதை வச்சுதான் புல்லாங்குழல் வந்துச்சுங்கிறாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு கருவியை பற்றி சொல்லுகிற போது நமக்கு ஆச்சரியம் இருக்குது. வேற ஒண்ணும் வேண்டாங்க. நம்ம இந்த இசை தமிழ் மாநாட்டில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய அவங்க பேசி கட்டுரைகள் வச்சிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நல்ல விஷயங்களை சொல்ற போது தொல்காப்பியம் தொடங்கி இன்றைக்கு இருக்கிற எல்லா இலக்கியங்கள் எடுத்து பார்த்தா இசையை மீறி எதுவும் தாண்டி போகாது. திருக்குறள்ல இருக்கா, கட்டாயம் இருக்குது. திருவள்ளுவர் 2 கருவி எனக்கு தெரிஞ்சு ஒரே பாட்டில் சொல்றாரு. குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். குழல் யாழ் முழவு இந்த 3ம் தமிழன் தான் கண்டுபிடிச்சாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் தெரியுங்களா? இது 3லையும் சிறப்பிழகரம் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 3லையும் சிறப்பிழகரம் இருக்கு. குழல் சிறப்பிழகரம், யாழ் சிறப்பிழகரம், முழவு முழவுங்கிற சொல் இருந்தீங்களா, தோல் கருவி. அது எங்க நீங்க பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா திருஞான சம்பந்தருடைய பாட்டுக்கு வரணும். திருவையாறு போனா ஐயாரப்பன் இருக்காருங்க. அந்த ஐயாரப்படம் வணங்க அது உள்ள போற போது எப்படி போகணுமா, அங்க போன உடனே இந்த பக்கம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பரதநாட்டியம் ஆடிட்டு இருப்பாங்களா பெண்கள். முழவுங்கிற கருவி அதிருமா. அந்த முழவு சத்தத்தை கேட்ட குரங்குகள்லாம் மரத்துல ஏறி இப்படி கையை வச்சு மழை வருதான்னு பாக்குமா. இப்படி நம்ம கையை வச்சு பாப்போம் தெரியுங்களா? நம்மள மாதிரி குரங்கு பாக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அதுதான் மூத்தது. ஒரு குரங்க ரூம்குள்ள அடைச்சு வச்சுட்டு ஒரு விஞ்ஞானி கதவை மூடிட்டு சாவி ஓட்ட வழியா இங்கிட்டு இருந்து அங்கிட்டு பார்த்தாரு. அது என்ன செய்யுதுன்னு, அது அங்கிட்டு இருந்து இவர் இங்கிட்டு பார்த்துட்டு இருந்துச்சு. அப்படியே சொல்றாரு திருஞான சம்பந்தர், எப்ப நமக்கு உடம்பு கடுமையா மாறி இப்ப நம்ம கோமா ஸ்டேஜ் சொல்றோம்ல, அது மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டா நம்முடைய புலன்கள் எல்லாம் அற்று போகுமா. புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவிலிட்டு ஐமேலுந்தி, புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்துட்டு ஐமேலுந்தி. ஐமேலுந்தி தெரியுங்களா? இந்த
இந்த தொண்டைக்கு நெஞ்சுக்கு இடையில கற்கருக்கு சளி இருக்குமா. அப்படிப்பட்ட நேரத்தில் கூட அளமந்த போதாக அஞ்சேல் என்று அதிசைவான் அமருங்கோயில். அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து அதிசைகின்றவன் ஐயாரப்பன். அப்படிப்பட்ட ஊர் அந்த ஊரில் வலம் வந்த மடவார்கள் நடவாட, யார் பெண்கள் நாட்டியமாட, முழவதிர சவுண்ட பாருங்க, முழவதிர சில மந்தி அளமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாறை. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. இப்படி ஏறி நின்று பார்க்குமா. 7ஆம் நூற்றாண்டு பாட்டு. திருஞான சம்பந்தத்தை ஒரு சிறப்பு என்ன தெரியுங்களா? அவர் பயன்படுத்தின சொற்களை இன்னைக்கு நம்ம பயன்படுத்துறோம். அதான் ஒரு பெரிய சிறப்பு. அதுவும் மதுரையில ரொம்ப பயன்படுத்துறோம். எப்படின்னு கேக்குறீங்களா? இப்ப பாண்டிய மன்னன் கூன் பாண்டியன் சமணன் ஆயிட்டான். சமணர்களுக்கு எதிராக திருஞான சம்பந்தர் கொண்டு இறக்குறாங்க மங்கையர்கரசி. வந்தார் அவர் வந்தோடனே அந்த மடத்துக்கு தீ வச்சு விட்டாங்க சமணர்கள். சில ஒன்றும் செய்யல திருஞான சம்பந்தர். ஒரு நிமிஷம் யோசிச்சாரு. இந்த தைரியம் சமணர்களுக்கு வர வேண்டும் என்றால் அதுக்கு காரணம் அரசன். அதனால நெருப்பே நீ சென்று என்ன செய்ய, அந்த அரசனுடைய உடம்பில் நோயாக பற்றி போய். மதுரையில 2 பேர் பேச்சதாங்க நெருப்பு கேட்டிருக்கு. நல்லா ஞாபகம், 2 பேர் பேச்சதான் நெருப்பு கேட்டிருக்கு. ஒண்ணு கண்ணகி சிலப்பதிகாரத்துல, எங்க யார் வீட்டுல நெருப்பு பிடிக்கணும்னு நம்பர் கொடுத்து விடுறாவ. பார்ப்பார் அறவோர் பசு பத்திரி பெண்டின் மூத்தோர் குழவி இவங்களெல்லாம் விட்டு தீர்த்தவத்தார் பக்கம் சேர்மின் ஆதார் அட்டை மாதிரி கொடுத்து விடுறா. இங்க போ அங்க போகாத அப்படி கொடுத்து விடுறா. நெருப்பு கேட்டுச்சு. இங்க திருஞான சம்பந்தர் சொல்றாரு, பையவே சென்று பாண்டியர்க்காகவே மெதுவா போய் பிடிச்சுக்கோ. பையன் என்ன மெதுவா இன்னைக்கு வச்சிருக்கங்க. நாங்க பைய சாப்பிடறா, பைய போடா, மெதுவான்னு அர்த்தம். ஆனா மெட்ராஸ்ல இது புரியாது. நம்மால் ஒருத்தர் பஸ்ல ஏறி கண்டக்டருக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு 50 ரூபா கொடுத்துட்டு அவர் பாக்கி சில்லற தராம இருக்கவும் கொஞ்ச நேரம் அவரே விட்டு பார்த்துட்டு, பரவாயில்ல கண்டக்டர் பைய கொடுங்க அப்படின்னு இருக்காரு. கண்டக்டருக்கு உயிரே போயிடுச்சு. என்ன கேட்டா அப்படின்னாரு. அதனால என்ன கண்டக்டர் பைய கொடுங்க. தர வேண்டியது 3 ரூபா 50 பைசா. கைக்குள்ள 30,000 ரூபாய் இருக்கு. அப்புறம் 2 மொழியும் தெரிஞ்ச, அதாவது மதுரை மொழியும் சென்னை மொழியும் தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாரு, ஐயா பையன் தான் ஒண்ணும் இல்ல மெதுவா கொடுக்க சொல்றாரு. ஐயா பையவே சென்று பாண்டியர்க்காக என்கிற சொல்ல இன்னைக்கு நம்ம பையல்ல நல்லாவே பயன்படுத்துறோம், அருமையா பயன்படுத்துறோம். அதனால மதுரையினுடைய சிறப்பு. மற்ற ஊர் மண்ணுக்கும் மதுரை மண்ணுக்கு என்னங்க வேறுபாடு? இந்த மண்ணுல கடவுள் வந்தாரு போனாரு நின்றாருன்னு ஒவ்வொரு ஊருக்கும் சொல்லுவாங்க. நாங்க அப்படி சொல்ல மாட்டேங்க. எங்க ஊர் மண்ணு தாங்க சிவருமான் தலையில தூக்கி சுமந்தாரு. அப்படிப்பட்ட மண்ணுங்க. வீட்டுக்கு மண் சுமந்த கதை நீங்க கேள்விப்படுவீங்க. அப்படியானது ஊர் பெருமை பேசுறோம் இல்ல. அதனாலதானே புரட்சி தலைவர் அவர்கள் இங்க உலக தமிழ் சங்கத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செயல்படுத்தி காட்டுறாங்க. அதை விஜயராகவன் அவர்களும் அன்பு செல்லியன் அவர்கள் மற்றவர்கள் நடத்தி காட்டுகிறார்கள் என்று சொன்னால் நல்ல நினைவோடு செய்யப்படுகின்ற ஒரு விஷயம். அதான் சிறப்பு. எனக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சிச்சு. நான் முடிக்கிறதுக்குள்ள ஒரு விஷயம், எப்பவுமே என்ன செய்யணும்னா எவ்வளவு நேரத்தில் முடிக்கிறோங்கிறத பொறுத்தா நம்மளுக்கு ரொம்ப பாராட்டு கிடைக்கும். நான் பார்த்திருக்கேன். அதுவும் நன்றிகளை கூற வர்றவரை பார்த்தா, அடையாப்பா இவரோட முடிச்சுங்க நல்ல விஷயம் அப்படிங்கிற. நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். எவ்வளவு நேரம் பேசணும்னு கேட்டேன். உடனே அந்த ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவர் வந்து என்னை கையை பிடிச்சிட்டு இப்படிலாம் கேட்கக்கூடாதியா, இது உங்க ஊரு, எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க பேசுங்க, நாங்க போயிருவோம் அப்படின்னாரு. எங்களுக்கு வேலை இருக்குல்ல அப்படின்னாரு. இப்ப நான் தான் வேலையை தவணை ஊரா போய் பேசிட்டு இருக்கேன். சுருக்கமா படிச்சிருந்தோம். ஒரே ஒரு செய்தி, என்ன சொல்லும் செயலும் ஒன்றாக. ரொம்ப எனக்கு சொன்னாங்க, ஐயா மெய் செலுத்து போனேன். சொல்லும் செயலும் ஒன்றாக, வாழ்க்கையும் வார்த்தையும் ஒன்றாக இருப்பவர்கள் சரித்திரத்தில் இடம்பெறுவார்கள். ஒருவர் பாரதி 3 நாளா சாப்பாட்டுக்கு இல்லைன்னு போது கூட அந்த குருவி அந்த அரிசி எடுத்து குருவியலுக்கு போட்டார். காக்கை குருவி எங்கள் ஜாதியின் பாடிட்டா பத்தாதுங்க, அதை செஞ்சு காட்டணும். சரி, அடுத்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரே ஒரு செய்தி தான். B.R. பந்துலு அவர்கள் அருமையான படங்கள் எல்லாம் எடுத்தாங்க. கப்பலோட்டி எடுத்தவர் B.R. பந்துலு. அருமையான படம் போடல. நம்ம ஆட்கள் என்ன வேலை பார்த்துருக்காம பாருங்க. கர்ணன் அருமையான படம் போடல. இப்ப பின்னாடி வந்து ஓடிச்சு. அது யாரும் ஒரு அம்மா பேசிட்டே கூடாது. அம்மா நான் மைக்ல பேசுறேன் கேட்குது, நீ வெறுவாயில பேசுறேன்னு கேட்குது. இப்ப மதுரை சவுண்ட பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு இதை முடிச்சுடமா. அதோட நம்ம ஏற்பாடு இல்லையா? சரி, B.R. பந்துல என்ன பண்ணாரு, பிரசிடர் எம்ஜிஆர் அவர்கள் வச்சு ஒரு படம் எடுக்கணும்னு போறாரு. நீ கேள்விப்பட்ட செய்தியா கூட இருக்கலாம்.
அப்ப ஆர்கே சண்முகம்னு வசனம் எழுதுறவர், அவரை கூட்டிட்டு போய் எம்ஜிஆர் கதை சொல்லுவோம் அப்படின்னு எம்ஜிஆர் சரி வாங்கட்டாங்க. 1 மணி நேரம் கதை சொன்னார். எம்ஜிஆர் கதை பிடிச்சு போச்சு. சரி இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு ஆர்கே சண்முகம் சொன்னாரா, இதுக்கு 1000ல் ஒருவன் அப்படின்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொன்ன எம்ஜிஆருக்கு சந்தோஷம் தாங்க முடியலங்க. என்ன அழகான பேர், 1000ல் ஒருவன். உடனே என்ன பார்த்தீங்களா, படார்னு பைக்குள்ள திப்பா பைக்கில் கையை விட்டு 1001 ரூபாய, படம் 65 வந்தது, 1001 ரூபாய் எடுத்து அப்படியே கையில கொடுத்தாருங்க. வாங்கின உடனே அந்த ஆர்கே சண்முகம் தேம்பி அழுதுட்டாருங்க. எம்ஜிஆருக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு அழுகிறாரு அப்படின்ட்டு. என்ன அப்படின்னாரு, இல்ல சொன்னதுதான் சொன்னேன், லட்சத்தில் ஒருவன் கோடியில் ஒருத்தன் சொல்லியிருந்தேன்னா உடையவர்கள் கொடுத்துக்க மாட்டீங்களா. எம்ஜிஆர் அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. எவ்வளவு பெரிய விஷயங்க. அந்த பணம் இருக்கிறது பெருசு, எல்லாத்துக்கும் பணம் இருக்கு, கொடுக்கணுங்க. கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது. இருக்கிறதெல்லாம் பொதுவா போனா ஒதுக்குற வேலையும் இருக்காது, பதுக்குற வேலையும் இருக்காது. திருடாதே பாப்பா திருடாதே, பேருதான் ஞான சம்பந்தம், பாட்டு வரமாட்டேங்குது, நான் என்ன பண்றது, அதனால ஒண்ணும் இல்லை. அதற்கான பெரும் கலைஞர்கள் இருக்கிறார்கள், அதற்கான நல்ல பாடுகிறவர்கள் இருக்கிறார்கள், ஆய்வு கட்டுரைகள் வாசிப்பவர்கள் இருக்கிறார்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக திரு சுவாமி அவர்கள் இருக்கிறார்கள். இந்த விழா இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. இது கூத்தன் வாழ்கின்ற ஊர், தில்லையில் கூத்தன் தென்பாண்டி நாட்டான், அப்படிப்பட்ட சுக்கநாத பெருமாள் இருக்கின்ற ஊர். ஆலவா என்னலும் அங்கே கண்ணி மீற்றக்கூடிய இந்த ஊர்ல இந்த மாநாட்டை, உலக தமிழிசை மாநாட்டை, 1வது மாநாட்டை தொடங்கி இருக்கிறீர்கள். 100வது மாநாட்டையும் நீங்களே பல்வேறு தேசங்களில் நடத்துவீர்கள். அப்போதும் மறக்காமல் எங்களை அழைக்க வேண்டும் என்று கேட்டு வாழ்த்து வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.